இப்ப பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல்னா நாம என்ன பண்றோம்? ஒரு மனுஷங்கிட்ட தானே போறோம், வேற யார்ட்டையா போறோமா? அவனுக்கு மட்டும் எப்படி தாந்திரிக முத்திரை பண்றான், போக வச்சிருந்தான், நல்லாயிடுது. நம்ம மட்டும் அவங்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு, ஐயா எனக்கு தூக்கமே இல்லை, ஐயா எனக்குள்ள ஒரு விதமான நடுக்கம், இது பில்லி சூன்யம் காத்து கருப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது என்பவர் அனுபவித்தவர், இல்லாது என்பவர் இன்னும் அதை பார்க்கல. புரியுதுயா? யாரு இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா உடம்புல ஒரு விதமான நடுக்கம் வரும், பயம் வரும், உடம்புல ஒரு விதமான பதட்டம் உண்டாகும். படுத்தோம்னா அடுத்த செகண்ட் தூணா ஒரு விழிப்பு வரும். ஆன்மாக்களுக்கு அழிவில்லை, உடம்பு அழிஞ்சு போயிடும். இந்த தேக கூட்டில் இருந்து ஆன்மா வெளியில போயிடும், தேகம் கெட்டு போச்சுன்னா. ஆனா ஆன்மா பரவெளியில நின்னுகிட்டே இருக்கும். தன்னை ஒத்த குணம் உடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை காத்துட்டு இருக்கும். தன்னை ஒத்த குணம், தன்னை ஒத்த நடவடிக்கை, தன்னை உடைய பேச்சு எல்லாம் ஒட்டுமொத்த சமமா இருந்தா அவங்களுக்குள்ள ஐக்கியமாயிரும். அல்ல புதிய ஜனனம் எடுக்கணும். இவங்களை நம்ம வணங்கணும்னா இனி பிறவா நிலை, இன்னொரு ஜன்மம் எடுத்து அல்லல் பட்டு லோல் பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தணுங்கிற அவசியம் இல்லை. இவர்களை பிடிச்சிட்டோம்னா 18 சித்தர்களை இறுக பற்றி கொண்டால் இனி பிறவா நிலை. அதான் சித்தன்மார் 11 சத்தியத்தின் வடிவமாவர், புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜிப்போர் கரு கொடுப்பார், மொழி கடந்த மோன நிலை. மௌனம், பேசவே மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. பிரம்மமே உனக்கு முன்னால் நான் தூசு, எழுதி போட்டிருக்கும் பாருங்க. எம்மண்டல சித்தராயினும் இம்மண்டல சித்தர் முன் கைகட்டி வாய் புதைத்து நிற்பரே. சித்தருக்கே அந்த நிலையா, சித்தர் பெருமக்களுக்கு அந்த நிலையா. எம்மண்டல சித்தராயினும் இம்மண்டல சித்தர் முன் கைகட்டி வாய் புதைத்து நிற்பரே. சித்தருக்கே இந்த நிலைனா நம்மள என்ன? நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன, நம் பிறப்பின் ரகசியம் என்ன, சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி சித்தர்களை வழிபடணும், விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும், அதுல நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும், பிரபஞ்ச மகா மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஜல மருத்துவம், வாசிய மருத்துவம், மூலிகை மருத்துவம், யோகா மருத்துவம், வர்ம மருத்துவம், காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும், உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து, உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.